சீரிஸில் இது பார்ட் 2 வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆக்சிஜனேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சிஜனேட்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா வீனஸ் பெட்டரை வந்து ஆர்டிலைஸ் பெட்டாக மாற்றுறது தான். ஸோ எப்படின்னா எக்ஸசிவ் CO2 வந்து ரிமூவ் பண்ணி ஆக்சிஜனை ஆட் பண்ணுறது மூலயமா ஆக்சிஜனேஷன்ற ஒரு மெத்தட் வந்து நடக்குது. லாங் டைம் ஆக்சிஜனேட்டர் 6 ஹவர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணுற ஆக்சிஜனேட்டரை வந்து நம்ம எக்மோன்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸ்ட்ரா கார்போரியல் மெம்பரேன் ஆக்சிஜனேட்டர் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஷார்ட் டைம் ஆக்சிஜனேட்டர் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் CPB, அதாவது கார்டியோபல்மரி பைபாஸ் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிஜனேட்டர்ஸ் டைப் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஃபிலிம் ஆக்சிஜனேட்டர், பபுள் ஆக்சிஜனேட்டர், மெம்பரேன் ஆக்சிஜனேட்டர். ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஆக்சிஜனேட்டர்னா பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ஆக்சிஜனேட்டர். ஸோ ஃபிலிம் ஆக்சிஜனேட்டரில் மொத்தம் 2 டைப் இருக்குது, ரொட்டேட்டிங் டிஸ்க் ஆக்சிஜனேட்டர், வெர்டிகல் ஸ்க்ரீன் ஆக்சிஜனேட்டர். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரொட்டேட்டிங் டிஸ்க் ஆக்சிஜனேட்டரை பற்றி பார்க்கலாம். ரொட்டேட்டிங் டிஸ்க் ஆக்சிஜனேட்டர் வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னா KN கிராஸ் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா ஒரு ஹரிசாண்டல் பைரெக்ஸ் கிளாஸ் சிலிண்டரால் இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூலயமா மேடப் ஆகிருக்கும். இதோட சென்ட்ரல் ஆக்சிஸ் வந்து பேரிங் செட்டோட ரொட்டேட்டடாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஸ்க் வந்து இன்பிட்வீன் ஸ்பேஸில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ரொட்டேட்டிங் டிஸ்க் ஆக்சிஜனேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ட் கான்டாக்ட், பிளட்டும் கேஸும் டைரெக்டாக மீட் ஆகிறதுனால ஆக்சிஜனேஷன் நடக்கிற மாதிரியான ஒரு ஆக்சிஜனேட்டர். நம்ம செகண்டாக பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ஸ்கின் ஆக்சிஜனேட்டர். இந்த ஆக்சிஜனேட்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேபினெட் மாதிரி. கேபினெட் கண்டெய்ன்ஸ் ஒரு சீரியஸாக அப்ரைட் ஸ்க்ரீனில் வந்து அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜனோட மிக்ஸ்அப் ஆகிற மாதிரியான ஒரு ஆக்சிஜனேட்டர். இந்த டைப் ஆஃப் ஆக்சிஜனேட்டரில் பார்த்தீங்கன்னா வீனஸ் பிளட் வந்து டாப் ஆஃப் த கேபினெட்லேருந்து இன்ட்ரடியூஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து ஆக்சிஜன் எங்கே மீட் ஆகுற பாயிண்டில் வந்து ஆக்சிஜனேஷன் நடந்து நம்ம வந்து ஆர்டிரியல் பிளட்டை வந்து பாட்டம் ஆஃப் த கேபினெட்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். நம்ம அடுத்து பார்க்க போகிற ஆக்சிஜனேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பபுள் ஆக்சிஜனேட்டர். ஸோ இந்த பபுள் ஆக்சிஜனேட்டர் யாரை கண்டுபிடிச்சாங்கன்னா டீவெல் அல்ல லில்லை. இதோட பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீனஸ் பிளட்டை வந்து நம்ம டைரெக்டாக ஆக்சிஜன் சேம்பரில் வந்து கேஸ் ஆட் பண்ணுறது மூலிமா பபுள் மூலிமா ஆட் ஆகிறதுனால இதை வந்து நம்ம பபுள் ஆக்சிஜனேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து இது மெயினாக இந்த டைப் ஆஃப் ஆக்சிஜனேட்டரில் எப்படி ஆக்சிஜனேஷன் நடக்கும்னா டீஃபோமிங் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் மூலிமா தான் ஆக்சிஜனேஷன் நடக்கும். அடிக்குவேட் ஆக்சிஜனேஷன் கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் வந்து அந்த பபுளோட சைஸ் தான். ஸ்மால் சைஸ் பபுள்ஸ் வந்து ஆக்சிஜனை கேரி பண்ணும். பெரிய சைஸில் இருக்க லார்ஜ் சைஸ் பபுள்ஸ்லாம் வந்து கார்பன் டை ஆக்சைடை கேரி பண்ணும். ஐடியல் பபுள் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 to 7 mm. இந்த பபுள் ஆக்சிஜனேட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம டீஃபோமர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்ன பண்ணுன்னா பபுள்ஸை வந்து பிளாஸ்ட் பண்ண வைக்கும். அது பிளாஸ்ட் பண்ணுறதுனால பிளட்டு கூட வந்து ஆக்சிஜனேஷன் நடக்கும்.